जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। पंढरीनाथ विठ्ठल महाराज के, रकुमाई देवी के, पुंडलीक वरद हरे विठ्ठल। निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई एकनाथ नाम देव तुकाराम। निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई एकनाथ नाम देव तुकाराम। निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई, निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई, निवृत्ति ज्ञान देव सोपान मुक्ताबाई एकनाथ नाम देव तुकाराम। सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माता राधा कृष्ण माये के जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பூலோக வைகுண்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். வைகுண்டம் தான் இது. யாரு வைகுண்டம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேத்திரத்துல மகானுபாவரான பகவான போற்றி துதித்த அடியார்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்களாம். ஏதோ வைகுண்டம்னு சொல்லி ஏதோ காட்டுடா, அது வேண்டாம்டா, நீ இருக்கிற இந்த இடம் இந்த பண்டரிபுரம் தாண்டா எனக்கு வைகுண்டம் அப்படின்னு சொன்ன ஒரு உத்தமமான இடம் இது. முதல்ல நம்ம இருக்கக்கூடிய சந்திரபாகா நதி தீர்த்தக்கரை, பின்னாடி இருக்கிறது புண்டரீகனுடைய சமாதி. இந்த கரையில தான் பண்டரிநாதன் சன்னிதானம் கொண்டு பக்தர்கள் அத்தனைக்கும் அருள்பாலிக்கிறான். ரொம்ப உன்னதமான சேத்திரம். புண்டரீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனாலதான் இந்த பண்டரிபுரம்ன்ற சொல்லக்கூடிய சேத்திரமானது உருவானுச்சு. அம்மா அப்பாவை மதிக்காம இருந்தான், கட்டிய மனைவி பேச்சினுடைய கேட்டான். அம்மா அப்பா இஷ்டப்படி காசிக்கு அடிச்சு தரத்தினான். அம்மா அப்பா இனிமே இவங்க கூட இருந்தா நம்மளை அடிச்ச கொண்டுடுவான், ஆகையினால நம்ம காசிக்கு புறப்பட்டு போயிடுவோம்னு சொல்லி காசிக்கு புறப்பட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பா. அப்புறம் மனைவியோட இவனும் சேர்ந்து காசிக்கு போகிறான். அப்படி போற வழியில குருநாதருடைய ஒரு பாக்கியம் கிடைக்குது, குருவை சந்திக்கக்கூடிய பாக்கியம். அந்த குருவின் கிருபையினால அவனுக்கு புத்தி வருது. இந்த பிரபஞ்சத்திலேயே பகவானுடைய அருளை பெறணும்னா பெற்றெடுத்த தாய் தந்தைய மதித்து அவர்களுக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரியதான ஞானத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட கதை, அத சொன்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால ஷார்ட்டா அப்படின்னு சொல்றேன். அதனால குருவினுடைய கிருப்பையினால இந்த பிரபஞ்சத்திலேயே பகவான் யார், பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு மிஞ்சின தெய்வமே கிடையாதுன்றத உணர்ந்த புண்டரீகன் அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு தான் வந்தான். இந்த இடம் திண்டிரவனம்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துல ருக்மிணி மாதா ராதையை போல பக்திவன் சொல்லி தபஸ் பண்றா ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த புண்டரீகன் சொல்லக்கூடிய பக்தன் தன்னுடைய தாய் தந்தையே தெய்வம், இந்த தெய்வத்தை தவிர்த்து வேற எந்த தெய்வமும் கிடையாதுன்னு அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றான். இவனுடைய அந்த சேவையினுடைய செய்யக்கூடிய தபசு இந்திரலோகம் என்ன, பிரம்மலோகம் என்ன, வைகுண்டம் என்ன, கைலாசம் என்ன, எல்லா இடத்தையும் தாக்குச்சு. அது எல்லாத்தையும் காட்டிலும் பகவான் துவாரகைக்கு வந்தனா துவாரகையை தாக்குன உடனே யாரா அந்த பக்தன்னு பார்க்க ஆசைப்பட்டானா கண்ணன். உடனே பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா, நேரா இங்க வரத்துக்கு முன்னாடி திண்டிரவனம் போயிட்டான். ஏன் இங்க போனான் அப்படின்னா, ராதையை போல தனக்கு பக்தி வேணும்னு ஆசைப்பட்ட ருக்மிணி மாதாவுக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறமா புண்டரீகனை தரிசனம் பண்றதுக்கு பகவானே இந்த புண்ணிய பூமியில இந்த இடத்துக்கு ஆவிர்வவிச்சான். அப்படி ஆவிர்வவிக்கும் பொழுது வீட்டு வாசல்ல நின்று இப்படி அதாவது கன்னத்துல கைய வைத்து கொண்டு அவங்க அம்மா அப்பாக்கு எப்படிலாம் அவன் சேவை பண்றான் அப்படின்றத பார்க்கிறார் பகவான். அப்ப புண்டரீகன் சொல்லக்கூடிய பக்தன் அவங்க அம்மா அப்பாக்கு கை காலெல்லாம் பிடிச்சு அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி திரும்பி பார்க்கும்போது யாரோ ரொம்ப அழகா நிக்கிறாங்களே, யாரா இருக்கும்னு இப்படி பார்த்தா பகவான். ஐயோ பகவானே நிக்கிறானே, அம்மா அப்பாவுடைய சேவை விட்டு போயிடுமே, என்ன பண்றதுன்னு தவிக்கிறான். பகவான் சொல்றானா, இதுக்கு தாண்டா நான் வந்தேன், நீ பொறுமையா சேவை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னானா. பகவானே நீ நிக்கிறியே, வெறுங்கால நிக்கிறியடா, இருடா உனக்கு செங்கலை தூக்கி போறேன்னு சொல்லி பக்கத்துல 2 செங்கல் இருந்தது. அந்த செங்கல்ல இந்திரன் சாபத்தினால செங்கல்லாம் மாறினானா, அதெல்லாம் பெரிய லீலை. அந்த 2 செங்கல்ல போட்ட உடனே அந்த செங்கல் மேல நின்னானா, ரொம்ப நேரம் நின்னானா. பகவானுக்கு என்ன ஆயிட்டுன்னா, ரொம்ப நேரம் நிக்கிறோமேன்ற ஒரு இதா இருக்கும்ல, இப்படி இடுப்புல கைய வச்சுட்டு அப்படியே நின்ட்டானா. அப்படியே நின்னானா. அப்படியே நிற்கும் பொழுது கடைசியில அவனோட சேவா முடிஞ்சது. ஓடி பகவானேன்னு நமஸ்காரம் பண்ணா. இந்த தபஸ பார்த்த உடனே
என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட நான் சேவை பண்ணல, இப்படி ஒரு பரம பக்தன் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ற அந்த பாக்கியம் நான் பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்சதேடான்னு சொல்லி கிருஷ்ணன் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தானா. இந்த கிருஷ்ணன் வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாம இருக்கும். புண்டரீகனுடைய அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரிஞ்சிடுச்சு. அவங்களும் சேர்ந்து வந்து பகவான்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்கிட்டாங்க. அப்ப ரொம்ப திருப்தி அடைஞ்ச பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் துவாரகையில இருந்து வந்தார் இந்த சேத்திரத்துக்கு. வந்த உடனே உனக்கு என்னடா வர வேணும் அப்படின்னு கேட்டா, பகவானே எனக்கு நீ ஒரே ஒரு வரம் கொடு, நீ இந்த சேத்திரத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கதான் இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டானா. மேற்கொண்டு என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, இந்த சேத்திரம் ஏன் உருவாகணும் அப்படின்னா, நான் ஒரு பாவி, பெற்றெடுத்த தாய் தந்தையை மதிக்காதவன், அம்மா அப்பாவை அடிச்சு தரத்துனவன், காசிக்கு தரத்துனவன், குரு கிருப்பையினால நல்ல புத்தி வந்து அம்மா அப்பாவே தெய்வங்கிற ஞானம் கிட்டி அம்மா அப்பாவுக்கு சேவை புரிந்து இருக்கும் பொழுது பகவான நீயே என்னை தேடி வந்தேங்கிறதுக்கு சாட்சியா இந்த பூமியில நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானை இதே இடத்துல இருத்தி வச்சுட்டானா. அந்த புண்டரீகனும் இதே பூமியில இருந்து இதே இடத்துல தன்னுடைய சொரூபத்தை விட்டு வைகுண்டம் அடைஞ்சானான். அப்படியாக வந்தவன் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு உருவத்தை அப்படியே வெளிக்கொணர்ந்து இந்த தீர்த்த சந்திரபா நதி தீர்த்த கரையில சுவாமி அப்படியே எழுந்தருளி இப்படி இடுப்புல கைய வைத்த வண்ணம் அப்படியே சாட்சாத்து பரபிரம்ம ஸ்வரூபமா நின்னுட்டான். அப்படி நிற்கப்பட்ட பகவான் பின்னாடியே ருக்மிணி தாயாரும் வந்து நின்னுட்டாலாம். இந்த சேத்திரத்தை சேவிக்காத பக்தர்களே இல்ல. இந்த பிரபஞ்சத்துல எத்தனை மகான்கள் உண்டோ, எத்தனை ரிஷிகள் உண்டோ, அத்தனை பேரும் தரிசனம் பண்ணிருக்காங்க இந்த பூமியில. ஆதி சங்கராச்சாரியார்ல இருந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்து சொல்லி அடங்காது. ஏன்னா நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய், கபீர்தாசர், என்ன சொல்றதுன்னா இப்படியே சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அவ்வளோ பக்தர்கள், சாதுக்கள், மாமுனிகள், ரிஷிகள், பக்தர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க இந்த பண்டரிநாதனை. இதுல ஆதிசங்கராச்சாரியார் பண்டரிநாதன் மேல நிறைய ஒரு லிங்கம், பாண்டுரங்க அஷ்டகம்னு சொல்லி ஒரு அஷ்டகத்தையே கொடுத்திருக்கார். ரொம்ப ஃபேமஸான அஷ்டகம். அது மட்டும் இல்ல, கபீர்தாசர்ல இருந்து எல்லா மகான்களும் வந்து இந்த இடத்துல ஆவிர்வவிச்சு பகவானை சேவிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் வாழவண்டி கரை அப்படின்றது அர்த்தம். இந்த வாழவண்டி கரை அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்க பகவான் வந்து நடுவுல நடனம் புரிஞ்சானா. அதாவது பகவான் வந்து இந்த தீர்த்த கரையில வந்து டான்ஸ் ஆடுவானா. பரபிரம்மே கீழே வந்து மனுஷ சொரூபமா வந்து டான்ஸ் ஆடுனுச்சா. சுத்தி பக்தர்கள் எல்லாரும் நாமதேவர், நிவர்த்திநாதர், சோப்பான், முக்தாபாய், ஜனாபாய், கபீர்தாசரு, பரிசா பாகவதரு, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பக்த பாகவதர்கள் முன்னாடி பகவான் ஆடுன ஒரு உன்னதமான இடம் இந்த புனிதமான இடம். அதனால அப்பேற்பட்ட இடத்தினுடைய மகத்துவத்தை சொல்ற நேரம் ரொம்ப குறைச்சல். அதை வந்து நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, புண்டரீகன் தான் புண்டரீகபுரமா இருந்தது, இப்ப பண்டரிபுரமா மாறிட்டு, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேத்திரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பாண்டுரங்க மகாபக்த விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான நூல் இருக்கு. அந்த நூலை வந்து வாங்கி நம்ம முதல்ல படிக்கிறோம். அந்த நூலை வாங்கி படிச்சா இந்த சேத்திரத்தினுடைய மகத்துவம், மகாமித்யம், அது மட்டும் இல்ல இந்த சேத்திரத்துல வாசம் செய்யக்கூடிய பண்டரிநாதனுடைய ஏகப்பட்ட பக்தர்களுடைய சரித்திரம் இருக்கு. கானோபத்ராவோட சரித்திரம் இருக்கு, ஜனாபாயினுடைய சரித்திரம் இருக்கு, ரமாபாயினுடைய சரித்திரம் இருக்கு. ஏன் நம்ம ஷிரடியில வாழக்கூடிய சச்சிதானந்த சத்குருநாதருடைய பரமபக்தையும் ஜெகன்மாதாவுமான ராதா கிருஷ்ணமாயி அம்மாவும் ஆத்மீக சாதனை புரிஞ்ச ஸ்தலமும் இதுதான். ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு ஒரு இடமாய் திகழ்ந்த இடமும் இந்த பண்டரிபுர சேத்திரம் தான். பாண்டுரங்கன் அந்த அன்னைக்கு தரிசனமும் கொடுத்திருக்கார். நிறைய லீல சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தையும் கேட்க 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 பண்டரிநாதருடைய மகத்துவத்தை நம்ம அவ்வளவு ஆசையா அனுபவிச்சோம்னா நம்மள தேடி வருவானா. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த கலியில நாம சொன்னா போதுங்கிற ஒரே நியமம் தான். வேற எந்த விஷயமும் தேவையில்லைங்கிறாரு பகவான். விட்டலான்னு சொல்லுவான், வீட்டுக்கு வந்து வேலை செய்யறேன். அதேதான் சாய்நாதரும் சொல்றார். என்னுடைய நாமத்தை சொல்லுவான், வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரனா இருக்குன்னு தான் பகவான் சொல்லியிருக்கார். சொன்னதோட மட்டும் இல்லாம நாமதேவர் வீட்டுல சேவை பண்ணிருக்கார். துக்காராம் மகாராஜுக்காக தூக்கு போடவே போயிருக்கார்.
ஏகப்பட்ட லீல, ஏகப்பட்ட பக்தரோட சரித்திரத்தை படிச்சு பார்த்தா அத்தனை அநேக விஷயங்கள், லீலைகள், இந்த பகவானுடைய ரொம்ப எளிமையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்கூடா பார்க்கறதோட மட்டும் இல்லாம அனுபவிக்கலாம் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். அதனால நம்ம எல்லாம் மனுஷனா பிறந்திருக்கோம். ரெண்டாவது இந்த சேத்திரத்துக்கு வந்துட்டோமே, மனுஷ பிறவியினுடைய லட்சியம் நமக்கு என்னன்றதே முதல்ல பகவான் உணர்த்திடுவாராம். அதுக்கு குருவுடைய கிருபை வேணும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாதருடைய கிருப்பையை பெற்று நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். குருவுடைய கிருப்பை கிடைச்சி நம்ம இந்த பூமிக்கு வந்தோம்னா, யாரு நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவர் இங்க இருந்திருக்கார். பி.வி. நரசிம்ம சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பூமிக்கு வந்து குருவை தேடி அலையும் பொழுது இந்த சேத்திரத்துல வாழ்ந்த யோகினியுடைய கிருபையை பெற்று பாண்டுரங்கனே பி.வி. நரசிம்ம சுவாமிகளை சாப்பாடு கொடுத்திருக்காராம். அந்த மாதிரிலாம் நிறைய லீலைகள். சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள்னு சொல்லி ஒரு சின்ன பையனா, அந்த பையன் இங்க வந்து குரு வேணுமே குரு வேணும்னு ஆசைப்பட்டு நின்னாராம். பகவானே பாகவத சொரூபம் கண்டு, இந்த ஆத்துக்கு அந்தாண்ட இருக்கா அவர் உன்னுடைய குரு, பேரு சிவரத்னகிரி சுவாமிகள், போய் அங்க நீ உன் குருவை சேவிச்சுக்கன்னு வழிகாட்டினாராம் பாண்டுரங்கன். அப்படியே வழி தெரியாத, திக்கு தசை தெரியாத சாதாரணமான ஜீவன்களுக்கெல்லாம் கடை தேற்றதுக்கான வழியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பண்டரிபுர சேத்திரம். சந்திரபாகா நதி தீர்த்த கரை. பானுதாசர்னு சொல்லக்கூடிய சரித்திரத்தெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அந்த சந்திரபாகா நதி தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிறது எல்லாமே சமாதி தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பில்டிங்குள்ளயும் ஏதோ ஒரு மகா பக்தருடைய சமாதி இருக்கு. இந்த சேத்திரத்துல பார்க்கக்கூடிய, அதாவது இந்த படகு ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சேவிங் பண்றவங்களா இருக்கட்டும், சாக்கடை அல்றவங்களா இருக்கட்டும், ஜூஸ் போட்டு கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சாதாரண மக்கள் இல்ல, சாதுக்களே அப்படின்றாங்க பாகவதர்கள். எல்லாரும் இதைதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாக்குல நாம வந்துட்டே இருக்கோம், அபங்க வந்துட்டே இருக்கோம். நமக்கெல்லாம் அப்படி வருமானா வராது. நமக்கு வேற வெட்டி கதை வேற கதை தான் வருமே தவிர, அவங்க வாக்குல என்னைக்கோ அவங்க செய்யற தொழில் என்னவோ வேற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பக்தி பிரவாகம் ஊத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இந்த 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 பண்டரிபுர சேத்திரத்தை பொறுத்து அவ்வளவு மகாமித்யம் நிறைந்த சேத்திரம் இந்த புனித மகா புண்ணிய சேத்திரம். இந்த சேத்திரத்திற்கு அவசியம் வந்தீங்கன்னா அவசியம் இருக்கணும். முதல்ல நம்ம சந்திரபாகா நதி தீர்த்த கரையில உட்கார்ந்து நம்ம பகவானை சேவிச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும். ரெண்டாவதா புண்டரீகனுடைய சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ண இடம் பக்கத்துல இருக்கு, அதையும் தரிசனம் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு இங்கிருந்தபடி வெளிப்படையா நாமாவளி சொல்லலாம், இல்ல மனசுக்குள்ளையாவது விட்டலான்ற நாமாவை சொல்லிக்கொண்டு நேரா போய் நரகரி சோனாருடைய சமாதி இருக்கு. நரகரி சோனார் எந்த ஈஸ்வரனை வழிபட்டாரோ அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்கு, அதை தரிசிக்கணும். அப்புறம் என்னன்னா நாமத்வார்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், சோக்கா மேலாவுடைய சமாதி தரிசனம். சோ அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு 10 நிமிஷமாவது ஹரி 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 ஹரின்னு நாமாவளி பாடி, அந்த நாமதேவ மகாராஜ் எந்த தருணத்துல பகவானுடைய கிருப்பையால சமாதி அடைஞ்சாருன்றதையும் தெரிஞ்சு அதை உள்வாங்கி அதை அனுபவிக்கணும். சோக்கா மேலா மகாராஜுடைய தரிசனம் கிடைச்சி அந்த மகாத்மாவுடைய கதைகளை ஞாபகப்படுத்திக்கணும். சேத்திர பிரதட்சணமா கோவிலையே வலம் வந்து கடைசியாக பாண்டுரங்கனையும் ரகுமாதாயும் தரிசிக்கிறது ஒரு பெரியதான முறை. அவ்வளவு சீக்கிரம் இந்த முறைப்படி எல்லாரும் போறதுன்றது ரேர். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்துல எப்படி வேணாலும் ஏதோ ஒரு வகையில பகவான் எப்படியோ வழிகாட்டுறான், அவனே கொண்டு போய் தன்னுடைய தரிசனத்தை தனக்கு தானே கொடுத்துக்கிறத போல பகவான் அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கிறார். துக்காராம் மகாராஜோடைய அபங்கமா இருக்கட்டும், நாமதேவருடைய அபங்கமா இருக்கட்டும், ஏகநாதருடைய அபங்கமா இருக்கட்டும், ஞானேஸ்வரமாவுடைய அபங்கமா இருக்கட்டும், ஜனாபாயினுடைய அபங்கமா இருக்கட்டும், கபீர்தாசருடைய அபங்கமா இருக்கட்டும், ரமாபாயினுடைய அபங்கமா இருக்கட்டும், ஏகபோகமான விஷயம். ஜனாபாயின்னு சொல்லக்கூடிய நாமதேவர் வீட்டை வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரி ஜனாபாய். அந்த ஜனாபாய் எழுதக்கூடிய அபங்கத்தை பாண்டுரங்கனே எழுதினானா. ஒரு முறை என்ன பண்ணா லீல, ஜனாபாய் வீட்டுக்கு போய் தன் அணிஞ்சிருந்த ஒட்டுமொத்த நகையும் ஜனாபாய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானா. அங்க கோயில்ல வேலை செய்யக்கூடிய பண்டிதர்கள் நகையை காணுமே தேடி பார்த்தா ஜனாபாய் வீட்டுல இருக்கான். திருட்டு பட்டம் கட்டப்பட்டுடுச்சு. யார்? ஜனாபாய்க்கு. ஜனாபாய்க்கு திருட்டு பட்டம் கட்டிய பிறகு என்ன பண்ணாங்க, இதே சந்திரபாகா நதி தீர்த்த கரையில ஒரு பெரிய ஷார்பா கூம்பு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அது மேல ஏத்தி விட்டா உடம்பு 2 கூறா பிரிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்க பார்த்தாங்க சின்ன பொண்ணான ஜனாபாய்க்கு. ஜனாபாய், விட்டலா, இன்னும் நீ இப்படியா விட்டுட்டியடா, கதியா, திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களேடா, நீ தாண்டா காப்பாத்தணும், ரட்சணை பண்ணடான்னு கதறாளாம். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாளா. ஊர் மக்கள்லாம் திருடின்றாங்களாம். புரிஞ்சுக்கிட்டவங்க, ஐயோ பகவானே நீதானடா ரட்சணை பண்ணணும்ன்ற. நாமதேவர் தான் அவருக்கு அந்த ஜனாபாய்க்கு குரு. ஆனா அவர் அமைதியா இருக்காரு, என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். அப்ப அந்த கழுகு மரம்னு சொல்லக்கூடிய இந்த மரத்து மேல ஏற போறும் போது பகவான் வந்து அதை நீரா மாத்தி காணடிச்சிட்டானா.
அப்ப அந்த ஜனாபாயினுடைய மகத்துவத்தை இந்த தேசத்துக்கு, இந்த பூமிக்கு, இந்த பண்டரிபுர சேத்திரத்தை சுத்தி இந்த மக்களுக்கு உணர்த்தினானா. இந்த மாதிரிலாம் லீலைகள் நிறைய இருக்கு, அது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு வைபவம் நிறைந்த ஒரு புண்ணிய சேத்திரம் இந்த சந்திரபாகா தீர்த்தக்கரை, பாலமண்டின்னு சொல்லக்கூடிய மலர்கரை, பாகவதர்களுடைய திருவடி, பகவானுடைய திருவடி, எல்லாரும் நடனம் புரிந்து ஆடி பாடி உற்சாகமா பகவத் கிருப்ப ஆன்மீக அதிர்வலைகள் சேர்ந்த திருவடி. பலவிதமான மகான்கள் இந்த கரையில பகவானை சேவிச்சுட்டு இங்க சயனம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய அருளாற்றல் நிறைந்த புண்ணிய பூமி பூலோக வைகுண்டம்னு சொல்லி முடிச்சிடலாம் இத. ஆகையினால இப்படிப்பட்ட உன்னதமான சேத்திரத்துக்கு வரும் பொழுது ஓரளவாவது இந்த பூமியை பத்தி, இந்த சேத்திரத்தை பத்தி, சாதுக்களை பத்தி தெரிந்து கொண்டு நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா நமக்கு உயரியதான லாபம் என்னைக்கும் கிடைக்கும்ங்கிறத இந்த தருணத்துல அப்படின்னு சொல்லிக்கிற. மேற்கொண்டு இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போய் சில பக்தருடைய சரித்திரத்தை அங்கங்க உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம். சோ அதை நீங்க கேட்டு சுவாமியோடைய கிருப்பையை அடையணுங்கிறத பிரார்த்திக்கிறேன். पंढरीनाथ विठ्ठल भगवान की, रकुमाई देवी की, सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के, जगन्माता राधे कृष्ण माये के, पुंडरीक वरद हरे विठ्ठल।